அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்தார். அதை கிறிஸ்துமஸாக கொண்டாடுகிறோம். மண்ணிலிருந்து விண்ணுக்கு சென்றார். அதை விண்ணேற்ற பெருவிழாவாகவும் அதனுடைய பலனாக தூய ஆவியின் பெருங்கொடை பொழிவையும் கொண்டாடுகின்றோம். இவர் தந்தையின் வலப்பக்கம் ஆட்சியிலே வீற்றிருப்பவர், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், விண்ணோர் வணங்கிடும் விமல ராஜன். நாம் மண்ணோர் எல்லோரும் அவர் முன்னால் மண்டியிட்டு அவரை ஆராதித்து வணங்கி பாடுகின்றோம். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, விண்ணோர் வணங்கிடும் விமல ராஜனே, ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, விண்ணோர் வணங்கிடும் விமல ராஜனே. பாவத்தை போக்கவே பாரினில் வந்தார், சாபத்தை நீக்கவே மானிடன் ஆனார். பாவத்தை போக்கவே பாரினில் வந்தார், சாபத்தை நீக்கவே மானிடன் ஆனார். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனை போற்றி துதித்து பாடிடுவோம். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனை போற்றி துதித்து பாடிடுவோம். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, விண்ணோர் வணங்கிடும் விமல ராஜனே. வானக வாழ்வையே வழங்கிட வந்தார், உலகெல்லாம் உயிர் பெற உம்மையே ஈந்தார். வானக வாழ்வையே வழங்கிட வந்தார், உலகெல்லாம் உயிர் பெற உம்மையே ஈந்தார். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனை போற்றி துதித்து பாடிடுவோம். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனை போற்றி துதித்து பாடிடுவோம். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, விண்ணோர் வணங்கிடும் விமல ராஜனே.
அன்பினால் எம்மையும் ஆளவே வந்தாய். உன்னத உவகையை உள்ளத்தில் தந்தாய். அன்பினால் எம்மையும் ஆளவே வந்தாய். உன்னத உவகையை உள்ளத்தில் தந்தாய். ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே போற்றி துதித்து பாடிடுவோம். ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே போற்றி துதித்து பாடிடுவோம். ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே விண்ணோதனைந்திடும் விமலராஜனே. அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, தூய ஆவியானவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் நவநாளின் 8வது நாளில் இருக்கின்றோம். நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவளும் தன் தலை மீது தன் தோள் மீது ஒரு பெரிய கட்டளையை கடமையை சுமந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நற்செய்தி அறிவிப்பது. 2ஆம் வத்திக்கான் சங்கம் தன்னுடைய ஏடுகளை மிக அழகாக சொல்கிறது. The church exists for mission. திரு அவை இருப்பதே இந்த மறை பரப்புக்காக, திரு தூது பணிக்காக. திரு தூது பணி செய்யாத திரு அவை இருக்கவே முடியாது. திரு அவை இருப்பது இதற்காகத்தான். இந்த திரு தூது பணி என்பது என்ன? நற்செய்தி அறிவிப்பது. நற்செய்தி என்பது என்ன? இந்த புத்தகத்தை படித்து மனப்பாடம் செய்து தொலைக்காட்சியிலே அல்லது ஒலி வாங்கியிலே மைக்கிலே வால்யூம் வைத்து சொல்வது நற்செய்தியா? நற்செய்தி அறிவிப்பா? இல்லை. நற்செய்தி என்பது புத்தகம் அல்ல, வரிகள் அல்ல, வார்த்தைகள் அல்ல. அது ஒரு ஆள். அதுதான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இட்ஸ் a person. It's a person of Christ is the gospel, the good news. அவரை அறிவிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் வாழுகிற இந்த காலத்தில், அதுவும் இந்தியாவிலே இன்றைய சூழ்நிலையிலே நற்செய்தி நீங்கள் அறிவிக்க முடியுமா? அன்று புனித சவேரியார் கடற்கரை ஓரங்களிலே நடந்து கொண்டு கையிலே ஒரு மணியை வைத்து கொண்டு மாலை நேரங்களிலே அடித்து கொண்டு மக்களை கூட்டி ஞானோபதேசம் சொல்லிக் கொடுத்து திருமுழுக்கு கொடுத்து கிறிஸ்தவர் ஆக்கினார். இன்று முடியுமா? கூரை மீது அறிவியுங்கள் என்று இயேசு சொன்னாரே, முடியுமா? இன்றைய சூழலிலே நிச்சயமாக பெரிய கேள்விக்குறிதான், என்ன பதில் வரும் என்பது. ஆனால் அது செய்துதான் ஆக வேண்டும். நான் வாழுகின்ற இடங்களிலே நேரடியாக நற்செய்தி அறிவிக்கலாம், மறைமுகமாக நற்செய்தி அறிவிக்கலாம், என் வாழ்வு முறையால் நற்செய்தி அறிவிக்கலாம். ஆனால் நற்செய்தி அறிவிப்பது யாரால் முடியும், எப்படி முடியும் என்பதுதான் கேள்வி. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து படித்து கொண்டே வரும் பொழுது தூய ஆவியார் அருளும் கொடைகள் என்று பவுலடியார் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பேசுகிற எவரும் இயேசு சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டார். ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் ஜீசஸ் இஸ் நத்திங், ஜீசஸ் இஸ் நாட் ஏ பிளெஸ்ஸிங் என்று சொல்லவே மாட்டார். இயேசு சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டார். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்லவே முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அழுத்தம் திருத்தம் பாருங்கள். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. நம்மளால் அடிக்கடி இயேசுவே ஆண்டவர் என்று கூச்சல் போடுகிறோம், சத்தம் போடுகிறோம், உணர்ந்து சொல்கிறோமோ இல்லையா? ஆனால் இயேசுவே ஆண்டவர் என்று அறிவிக்க வேண்டும் என்றால், சொல்ல வேண்டும் என்றால் தூய ஆவியார் தேவைப்படுகிறார். அவரால் நாம் ஆட்கொள்ளப்பட வேண்டும். We must be
filled in by the Spirit to declare, proclaim, to acclaim that Jesus is Lord. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். என்னவோ தெரியல, எனக்கு இதுதான் 16ஆம் அதிகாரம் மத்தேயு நற்செய்தியிலே பேதுருவை பார்த்து அல்லது மற்ற திருத்தூதர்களை பார்த்து இயேசு கேட்டபொழுது, ஊரெல்லாம் என்னை பற்றி என்ன சொல்லுகிறது, சரி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபொழுது பேதுரு, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன். மத்தேயு 16ஆம் வசனத்திலே சொல்லுவார், நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். இயேசு உடனே பேதுருவை தட்டி கொடுத்து என்ன சொல்கிறாரு, யோனாவின் மகன் சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மனிதரால் இதை சொல்லியிருக்க முடியாது. நான் யார், நான் மெஸ்ஸியா, நான் ஆண்டவர், நான் மீட்பர் என்று யாராலும் மனிதர்களால், மனித சக்தியால், மனித அறிவால், மனித புத்தியால், மனித ஆற்றலால் இதை சொல்ல முடியாது, சொல்லி இருக்க முடியாது. ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே உனக்கு இதை வெளிப்படுத்தி சொல்ல வைத்திருக்கிறார், அறிக்கையிட வைத்தார். எனவே நீ பாறை, இந்த பாறையின் மீது திரு அவையை கட்டுவேன் என்று சொல்கிறார். அன்புமிக்களே, இன்று ஆண்டவரிடம் கேட்போம். எங்களுடைய இன்றைய உலகிலே, இன்றைய இந்திய சூழலிலே மதம், சமயம் இதற்கெல்லாம் சாயங்கள் பூசப்படுகிற இன்றைய சூழலிலே நாங்கள் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், நற்செய்தியை வாழ வேண்டும், நற்செய்திக்கு சான்று பகர வேண்டும், இயேசுவே ஆண்டவர் என்று நாங்கள் அறிக்கையிட வேண்டும் என்றால் தூய ஆவியார் இல்லாமல் அது செய்யவே முடியாது. எங்களுக்கு உம்முடைய ஆவியின் உதவியை தாரும். எங்களையெல்லாம் நற்செய்தியின் சாட்சிகளாக, நற்செய்தியை அறிவிப்பவர்களாக, இன்றைய உலகுக்கு, இன்றைய மனிதர்களுக்கு நற்செய்தியை எழுதுபவர்களாக, நற்செய்தியை படிப்பவர்களாக மட்டுமல்லாமல் நற்செய்தியை வடிப்பவர்களாக எங்களையெல்லாம் உருமாற்றும் என்று ஆவியானவரை கேட்டு உருக்கமாக ஜெபிப்போம். நாம் காணொலியிலே இந்த நவநாள் ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம். முடிந்தவர்கள் முழந்தாள் படியிடுவோம். பாரம்பரியமாக ஜெபிக்கப்படுகின்ற ஆவியானவருடைய மன்றாட்டு, முற்காலத்தில் லத்தீனிலே அது பாடுவார்கள். வேனி கிரேயாத்தோ ஸ்பிரித்தோஸ், ரொம்ப அருமையான அர்த்தமுள்ள பாடல். அதனுடைய ஓரளவு மொழிபெயர்ப்பிலே நாம் இப்பொழுது உருக்கமாக ஜெபிக்கின்றோம். உங்களிடம் வரிகள், வார்த்தைகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கண்களை மூடி ஜெபிப்போம். தூய ஆவியாரே இறைவாம், எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறை ஆறுதல் ஆனவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகமின்றி மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்கச் செய்யும், உயிரோடு இருப்பதை குளிர்போக்கும், தவறினதை செவனே நடத்தும். உம்மையே நம்பிய எமக்கு திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமென். ஆவியானவரை உருக்கமாக அழைத்து விவிலியத்திலே நாம் காண்கின்ற இந்த நாட்களிலே காணப்போகின்ற ஆவியானுடைய வெளிப்பாடுகளை எல்லாம் முன்வைத்து உருக்கமாக ஜெபித்து பாடுவோம் இந்த ஆவியானவரின் பாடலை.
தூய ஆவியானவரே, துணையாக வந்தருளும் ஆவியானவரே, தூய ஆவியானவரே, துணையாக வந்தருளும். நான் நடக்கும் பாதைகளில் வெளிச்சம் காணச் செய்யும். நான் எடுக்கும் முடிவுகளில் தெளிவினை பெற செய்யும். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, துணையாக வந்தருளும். வலிமையின் போர்வையினை எம்மீது விழ செய்யும். 2 மடங்காக ஆற்றலை எமக்கு தாரும். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, துணையாக வந்தருளும். பூமியின் முகத்தினையே நீர் புதுப்பிக்க வந்தருளும். உலர்ந்த எலும்புகளை மீண்டும் உயிர் பெற செய்தருளும். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, துணையாக வந்தருளும். வலுவற்ற நிலையினிலே யாம் ஜெபிக்க துணை செய்யும். இயேசுவே ஆண்டவர் என்று யாம் அறிக்கையிட செய்யும். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, துணையாக வந்தருளும். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, துணையாக வந்தருளும். துணையாக வந்தருளும்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று அன்னையை மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க என்று அவரை வாழ்த்துவோம். மாசில்லா கன்னியே மாதாவே உம்மே நேசமில்லாதவர் நீசரே ஆவார். வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தேவதாயின் மாதம் இது வல்லவோ,
இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழா. தேவதாயின் மாதம் இது வல்லவோ. பூவிலுள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. ஆவலுடன் நாம் எல்லோரும் தேவமரி பதம் கோடி ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது வல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பும் இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பும் இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல வரம் சேர்ந்து வர தேவதாயின் மாதம் இது வல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாக எல்லோருமே வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கூட்டமாக எல்லோருமே வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோவிலுக்கு சாரையாக ஆவலுடன் போவோம் வாரி. தேவதாய் மாதம் இது வல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழா. தேவதாயின் மாதம் இது வல்லவோ. நம்பிக்கை அறிக்கை செய்கின்றோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். துயரின் மறை உண்மைகளை தியானிப்போம். முதல் மறை உண்மை, இயேசு இரத்த வியர்வை சிந்தியதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். அழகின் முழுமையை தாயே, அலகையின் தலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களை தாயே. அழகின் முழுமையை தாயே, அலகையின் தலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களை தாயே. இருளே சூழ்ந்திடும் போது உதய தாரகை போலே, இருளே சூழ்ந்திடும் போது உதய தாரகை போலே, அருளே நிறைந்த மாமரியே, அருள் வழி காட்டிடுவாயே. அழகின் முழுமையை தாயே, அலகையின் தலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களை தாயே. இரண்டாவது துயரின் மறை உண்மை. இயேசு கல் தூணில் கட்டுண்டு அடிபட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மூன்றாவது துயரின் மறையுண்மை, இயேசு முள்முடி சூட்டப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேறு பெற்றீர். உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர். இன்றும் எம்மந்திய காலமுமே. அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேறு பெற்றீர். உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின்
மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர். இன்றும் எம்மந்திய காலமுமே அருள் நிறை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே நீர் பெண்களுள் பேறு பெற்றீர். வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர். இன்றும் எம்மந்திய காலமுமே அருள் நிறை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே நீர் பெண்களுள் பேறு பெற்றீர். வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர். இன்றும் எம்மந்திய காலமுமே அருள் நிறை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே நீர் பெண்களுள் பேறு பெற்றீர். வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர். இன்றும் எம்மந்திய காலமுமே அருள் நிறை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே நீர் பெண்களுள் பேறு பெற்றீர். வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர். இன்றும் எம்மந்திய காலமுமே அருள் நிறை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே நீர் பெண்களுள் பேறு பெற்றீர். வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர். இன்றும் எம்மந்திய காலமுமே அருள் நிறை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே நீர் பெண்களுள் பேறு பெற்றீர். வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர். இன்றும் எம்மந்தி
எக்காலமுமே. அருள் நீரை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, நீர் பெண்களுள் பேறு பெற்றீ. வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர். இன்றும் எம் அந்திய காலமுமே. அருள் நீரை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, நீர் பெண்களுள் பேறு பெற்றீர். வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர். இன்றும் எம் அந்திய காலமுமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். நான்காவது துயரின் மறையுண்மை. இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்து சென்றதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். அலைகடல் ஒளிர் மீனே, செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே, நீலை பெயரா கண்ணி மோட்ச நெறி கதவே வாழி, நீலை பெயரா கண்ணி மோட்ச நெறி கதவே வாழி, வானவன் கபிரியேலின் தூய மங்கள மொழியேற்பான், தூய மங்கள மொழியேற்பான், ஞான சமாதான வழி நாம் நடந்திட தயை செய்வார், ஞான சமாதான வழி நாம் நடந்திட தயை செய்வார். ஐந்தாவது துயரின் மறையுண்மை, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். தயை நீரை தாயே, அரசியே வாழ்க, எங்களின் வாழ்வே தஞ்சம் நீயே. இப்பரதேசம் ஏவையின் மைந்தர் உம்மையே நோக்கி அழைக்கின்றோமே. கண்ணீர் சூழ்ந்த உலகில் நின்று கவலை மிகுந்து கண்ணீர் சிந்தி உம்மையே நோக்கி பெருமூச்சறிந்தோம். தயை நீரை கண்களை எம்பால் திருப்பும், எமக்காயின்றும் பரிந்திடும் தாயே. வாழ்வின் முடிவில் உம் திருக்கனியாம் திவ்ய இயேசு தரிசனம் தாரும். தயையே அன்பே கன்னி மரியே. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே கனிவுடன் கேட்டருளும். கிறிஸ்துவே கனிவுடன் கேட்டருளும். விண்ணக தந்தை
இறைவாம் உலகத்தை மீட்ட மகன் இறைவாம் தூய ஆவியாராம் இறைவாம் எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனிதம் நிறைந்த மாமரியே இறைவனின் புனித அன்னையே கன்னியருள் உயர்ந்த கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்துவை ஈன்ற அன்னையே திரு அவையின் அன்னையே இறையருளின் அன்னையே தூய்மை மிகுந்த அன்னையே கன்னிமை குன்றா அன்னையே மாசு இல்லாத அன்னையே பாவ கரையில்லா அன்னையே அன்புக்குரிய அன்னையே வியப்புக்குரிய அன்னையே நல்ல ஆலோசனை அன்னையே படைத்தவரின் அன்னையே எங்கள் மீட்பரின் அன்னையே பேரறிவு மிகு அன்னையே வணக்கத்துக்குரிய அன்னையே போற்றுதற்குரிய அன்னையே வல்லமையுள்ள கன்னியே பரிவு உள்ள கன்னியே நம்பிக்கைக்குரிய கன்னியே நீதியின் கண்ணாடியே ஞானத்திற்கு உறைவிடமே எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே ஞானம் நிறைந்த பாத்திரமே மாட்சிக்குரிய பாத்திரமே பக்தி நிறைந்த பாத்திரமே மறை பொருளான ரோஜாவே தாவரங்களின்
தாவீது அரசரின் கோபுரமே, தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பேழையே, விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற் கால விண்மீனே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே, பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயருவோருக்கு ஆறுதலே, கிறிஸ்துவர்களின் துணையே, வான தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் அரசியே, இறைவாக்கினர்களின் அரசியே, திருத்தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை சாட்சியரின் அரசியே, இறையடியார்களின் அரசியே, கன்னியர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே, அமல உற்பவியான அரசியே, விண்ணேற்பு அடைந்த அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்செபமாலையின் அரசியே, அமைதியின் அரசியே, இந்திய நாட்டின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் உன்னத இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் உன்னத இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் உன்னத இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும்.
எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித அன்னையே, இதோ அடைக்கலம் நாடி வந்தோம். எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணியாதேயும். மாட்சிக்குரிய கன்னிகையே, விண்ணுலக பேறு பெற்ற அரசியே, அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்தருளும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதுடன் திருத்தாள் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி அருளும். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.